இந்தியாவிலேயே வைரம் மற்றும் பிளாட்டினத்திற்கான முதல் பிரத்யேக மிகப்பெரிய ஷோரூம். எண்ணற்ற டிசைன்களின் இருப்பிடம், ஆஃபர் இல்லாத நியாயமான விலையில் ஹால்மார்க் தங்க நகைகள். சரவணா ஸ்டோர்ஸ், என்ஐ, தீநகர் மற்றும் தாம்பரம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சந்தோஷ் பிரதாப் பேசுறேன். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு பேட்மிண்டன் சூப்பர் லீக்ல தான் இருக்கும். ஸோ இது தொடர்ந்து நிறைய வருஷம் வந்து இன்னும் நிறைய வெற்றிகரமாக பண்ணோம். இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லை, இது மாதிரி தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, என்னென்ன திறமை இருக்கோ எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன ஸ்பீச் இருந்தது, நான் டயலாக் சொல்ல வேண்டியது. பட் அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. என்னன்னா நிறைய பள்ளிக்கூடத்தில் வெறும் கல்வி மட்டும் தான் சொல்லி தராங்க, கல்வியோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன திறமையோ அதுவும் சொல்லி தரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுற இடத்துல வெளியிலையும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் எக்ஸல் பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் வந்து இது பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க. இப்போ ஒரு நீங்கள் நார்மலாக ஸ்போர்ட்ஸில் பார்க்கும்போது இந்த என்ட்ரிலாம் எப்படி இருக்கும், அது மாதிரி கிடையாது. இது ரொம்ப கிராண்டாக அவங்கள ஒரு செலிபிரிட்டி லெவலில் வந்து இங்கே ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் சம்திங் நைஸ். ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணும்போது, அவங்க நல்லா வரும் அப்படின்ற விஷயத்தை பூஸ்ட் பண்ணும்போது அவங்க இன்னும் மேலே வருவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் அது. இது அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கட்டாக இருக்குது. இன்னும் மேலே இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க வந்து பெரிய இடத்துக்கு போகிறதுக்காக. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் த டீம் அண்ட் ஆல்சோ த ஆர்கனைசர்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை கூப்பிட்டு இதை ஹானர் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த நண்பர்கள், அந்த இடம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப என்னை ஹாண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக என்னென்னா ஷூட்டிங் போவோம், அங்கே ஏதோ நடித்தோமா முடித்தோமா வீட்டுக்கு வந்தோமா அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தோமான்னு இருப்போம். இங்கே அப்படி கிடையாது. அங்கே போனால் நடிக்க தேவையில்லை, சமைக்க தான் தேவை. ஸோ அதனால் நாங்களாகவே இருந்த இடம். ஆனாலுமே வந்து அது ஒரு ஷோவாக இருந்ததால் இட்ஸ் சம்திங் நாங்கள் மூவியாக பண்ணும்போது எங்களை ஒரு கேரக்டராக பார்க்குறாங்க, அதுக்காக எங்களை விரும்புகிறாங்க, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையான்னு. இது எங்களை பார்த்து எங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம். ஸோ என்னை பிடிச்சிருக்குன்னும் போது அந்த ஷோ மூலயமா எனக்கு வீட்டில் கொண்டு போய் ரீச் பண்ணது இல்லையா, அந்த ரீச்சை வந்து நான் மிஸ் பண்ணேன். ஹிந்தி திணிப்பா? ஓகே ஹிந்தி இனிப்புன்னு நினச்சேன் நான். ஓகே, ஹிந்தி இனிப்பு கிடையாது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நீங்கள் ஒரு செலிபிரிட்டி, ஒரு ஆக்டர், கருத்து ஒன்றும் இல்லை. மொழின்றது எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து ஹிந்தியில் பேசிட்டு இருந்தான். நான் சொன்னேன், ஹிந்தியில் மட்டும் நீங்கள் பேச தெரிஞ்சால் வெளில எல்லாம் திட்ட போகிறாங்க அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. சத்தியமாக தெரியாது, நான் பார்க்கல, ஃபாலோ பண்ணல. உடனே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. பார்த்தோன்னே இது மாதிரி ஒரு விஷயம் கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. நான் சொன்னேன், மொழின்றது வெறும் சவுண்டு தான். எப்படி ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு சவுண்டு தான் கேட்குமே தவிர அது மொழி தெரியாது. எந்த சவுண்டுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு மெமரின்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா மொழியும் வந்து நம்ம மெமரி பண்ணிக்கிறோமே தவிர எல்லாமே ஒரு சவுண்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ எந்த அன்பான மொழியாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறது தப்பே கிடையாது நான் சொல்லுவேன். ஸோ மொழி கற்றுக்கிறதுல விஷயம் இல்லை, திணிக்க மட்டும்தான் கூடாதுன்னு நான். ஆமாம். இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு 2 வருது. பிசாசு 2 வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் கடைசியில் உங்களை அழ வச்சிடும். நான் படமே பார்க்காம ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நாங்கள் ஷூட் கூட பண்ணல, எத்தனைக்கும் அந்த பாட்டு கேட்டு எனக்கு அழ வந்துச்சு. நாங்கள் ஷூட் பண்ண பாட்டை விட ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு இமோஷனலாக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அண்ட் படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரேக். இப்போது சார்பேட்டாக எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் தந்தது இல்லையா, கண்டிப்பாக இந்த படமும் எனக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கும்னு சொல்லி மிஷ்கின் சார் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படம் மூலிமா நான் பெரிய படம் 2 வந்து மிஸ் பண்ணேன் இந்த டேட்ஸ்க்காக. ஒன்று வந்து பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் பார்த்திபன் சாரோட இரவு நிழல். இது 2மே நான் மிஸ் பண்ணேன். ஸோ சார்கிட்ட சொல்லும்போது கவலைப்படாத, இது எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த பேர் நல்லா வாங்கி கொடுக்கணும், அந்த நம்பிக்கையில் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு ஆண்ட்ரியாவோட சேர்ந்து பாபி மாஸ்டர் டைரக்ஷனில் வந்து ஒரு படம் முடிஞ்சிருக்கு. இது தவிர்த்து ஹாட்ஸ்டாருக்கு வந்து நானும் அஞ்சலியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு வெப் சீரிஸ். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போது ரீசெண்டாக பெரிய நியூஸ் வந்து வைரல் ஆனது வந்து நானும் த்ரிஷா வந்து ஒரு மூவி பண்ணிட்டுருக்கதா சொன்னாங்க. ஸோ AAA ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. அருண்ன்றவர் தான் டேரக்டர். ஸோ சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கனவு மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அது. வெல் எஸ்டாப்ளிஷ் பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஏன் எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு மேல் ஆக்டர் கூட புது நடிகை நடித்தா அது பெரிய கான்ட்ரவர்சி கிடையாது. ஆனால் இதே ஒரு பெரிய நடிகை வந்து புது வளர்ந்து வர நடிகரோட நடித்தா வந்து அவங்களுக்கு வந்து இலக்காரமாக தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு நெகட்டிவாக தெரியுது. ஆனால் நான் அது எனக்கு பூஸ்டாக எடுத்துக்கிறேன். இவங்களுக்காகவே நான் பெருசாக பண்ணி காட்டுறனோ இல்லையோ, நான் இந்த லெவலுக்கு வளர்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. தேங்க்யூ.